திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021க்கு பிறகு இதற்கு முன்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக இருந்த கமிஷன், குலசேகரன் கமிஷனுக்கு அவங்க அங்கீகாரம் கொடுக்கல, நீட்டிப்பு கொடுக்கல. கொடுத்தது நடந்திருக்கும். இப்போ பீகார்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. எப்படி நடத்துறாங்க? அங்கீகாரம் இருக்கு, நடத்துறாங்க. கர்நாடகால ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க, அங்கீகாரம் இருக்கு, நடத்துறாங்க. ஏன் தமிழகத்தில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தாம இருந்துட்டு அது மத்திய அரசு தான் நடத்தணும்னு ஏன் பழிய போடுறாங்க? பீகார் அரசு நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்கு, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு நடத்துவதற்கு அதிகாரம் இருக்கும் பொழுது தமிழகத்தில் மட்டும் திமுக அரசு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லையா? இந்த பச்சை பொய்யெல்லாம் முதலமைச்சர் சொல்வதை நிறுத்திவிட்டு அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தயாரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு மட்டும்தான் அவர் பதில் சொல்லணும். ஏன்னா வேறு வேறு மாநிலங்கள் நடத்துறாங்க. இன்னொன்றும் புரிந்து கொள்ள வேண்டும், இதற்கு முன்பே உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லியிருக்கிறாங்க. எப்ப சொல்லியிருக்கிறாங்க? 2007-8 காலகட்டத்தில் உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்தினுடைய 69% ரிசர்வேஷன் நோக்கி கேஸ் வந்த பொழுது கிளாரிஃபை கேட்டிருக்காங்க. நீங்க பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை, லைன் ஸ்கெடியூல் இருக்கு, யாரும் அதை எடுக்க முடியாது. மத்திய அரசு, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% ரிசர்வேஷனுக்கு முழு ஆதரவு கொடுத்து அதற்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வேற ரிட் பெட்டிஷன் போடும் பொழுது உச்சநீதிமன்றமே அறிவுறுத்தி இருக்கின்றார்கள், நீங்க ஒரு கணக்கு எடுத்து கொடுங்க. அதை எடுப்பதற்கும் தமிழக அரசு தயாரா இல்லை. அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை எடுப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அதனால் ஒருத்தர் மேல பழி சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான் நான் கேள்வி கேட்கிறேன். பீகார் எடுத்தது தப்பான? பீகார் எடுத்தது உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே கேட்டு போனாங்க, உச்சநீதிமன்றம் ஸ்டே கொடுக்கல. பீகாரிலே அரசு எடுப்பதற்கு முழு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டு பீகாரினுடைய அரசு எடுத்ததுக்கு ஒப்புத்துக்கிட்டாங்க. சரியா எடுத்திருக்காங்களா தப்பா எடுத்திருக்காங்களா ரெண்டாவது கேள்வி. ஆனா எடுப்பதற்கு உரிமை இருக்கு, இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்களே. அதனால் முதலமைச்சர் அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களோ பேசுவதற்கு முன்பு சரித்திரத்தை திருத்தி பேசக்கூடாது. என்ன தடங்கள்? ஒரு நிமிஷம், பீகார்ல என்ன தடங்கள் வந்துச்சு நீங்க சொல்லுங்க தலைவா. பீகார்ல எடுத்தாங்க, பீகார் எடுக்கக்கூடாதுன்னு சமூக ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போகும் பொழுது மாநில அரசு எடுப்பதற்கு உரிமை இருக்குன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. எங்க தடங்கள் வரும்? இன்னைக்கு தமிழகத்தில் யாராச்சும் அந்த மாதிரி போறாங்கன்னா இதே உச்சநீதிமன்றத்தில் பீகாருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதே சலுகை தமிழகத்திற்கு வருமல்ல? அப்படி இருக்கும் பொழுது இங்க யாரை தடை செய்ய போறாங்க? மத்திய அரசு தடை செய்ய, பீகார் எடுக்கும்போது நான் தடை செஞ்சமா இல்ல, கர்நாடகா காங்கிரஸ் எடுக்கும்போது தடை பண்ணமா இல்ல, அந்தந்த மாநில அரசுகள் எடுக்கும் பொழுது எங்கேயும் தடை பண்ணாத ஒரு அரசு எப்படி தமிழகத்துக்கு தடை பண்ணுவாங்க? எடுப்பதற்கு இவர்களுக்கு மனம் இல்லை. அதனால் புது புது காரணங்களை தினமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் கண்டுபிடித்து மக்கள் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்களுக்கு தெரியும் இதெல்லாம் போலி வாதங்கள் என்பது மக்களுக்கு தெரியும்.